ஹாய்ங்க, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நானும் இங்கே சூப்பராகவே இருக்கேங்க. நீங்கள் இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ணியிருந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னாவே தெரியும். எங்கள் ஊர் அங்காள பரமேஸ்வரி கோவிலோட குண்டம் திருவிழா நடந்துகிட்டு இருக்குது. அதுக்காக வைரமங்கலம் போய் தீர்த்தம் எடுத்துகிட்டு வந்து நம்ம ஊர் விநாயகர் கோவிலில் வச்சுருந்தோம். அது வரைக்கும் நீங்கள் அந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த வீடியோவில் இப்போ ஒரு 7 மணி இருக்குங்க. இப்போ கிளம்பி போய் அந்த தீர்த்த குடம், அது கூடவே நிறையா பேர் கொண்டு வந்திருக்கிற பால் குடம், முளைப்பாரின்னு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ஊர்வலமாக வரப்போகிறோம். ஸோ நம்ம வீட்டிலேருந்து கோவில் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தாங்க இருக்குது. ஸோ நடந்தே நம்ம கோவிலுக்கு வந்தாச்சு. வந்த உடனே செம்ம சாக்கு ஆயிடுச்சுங்க. இவ்வளோ ஹைட்டில் இவ்வளோ விறக இவ்வளோ அழகாக அடுக்கி வச்சுருந்தாங்க. நம்ம ஆஃப்டர்நூன் தீர்த்த குடத்தை கொண்டு வந்து கோவிலில் வச்சுட்டு வீட்டுக்கு போனது. இப்போ 7 மணிக்கு தாங்க கோவிலுக்கு வரோம். ஆனால் அதுக்கு முன்னாடியே இங்கே இவ்வளோ பேரும் சேர்ந்து இவ்வளோ விறக இவ்வளோ பொறுமையாக நீட்டாக அழகாக அடுக்கி வச்சுருந்தாங்க. எல்லா வருஷத்தை விடவுமே இந்த வருஷம் தான் இவ்வளோ ஹைட்டில் விறகடுக்கி நான் பார்த்துருக்கேங்க. இது கிட்டத்தட்ட எவ்வளோ ஹைட் அப்படின்னா என்னை விடவே ஹைட்டாக இருந்ததுங்க. ஏன்னா நான் வீடியோலேயே ஒரு இடத்துல காட்டியிருப்பேன். நான் போய் கிட்ட நின்று ஹைட் மெஷர்மெண்ட் பார்க்கும்போதே தெரிஞ்சுது அது என்னை விடவே ரொம்ப ஹைட்டாகவே இருந்துச்சுங்க. ஊர்வலம் கிளம்புறதுக்கு முன்னாடி எல்லாருமே சேர்ந்து கும்மி அடிச்சுட்டு இருந்தாங்க. சேம் நைட்டு தாங்க சிவராத்திரியும் கூட. அங்காள பரமேஸ்வரி கோவிலுக்கு பக்கத்திலேயே தான் சிவன் கோவிலும் இருக்குது. அதே டைமில் அங்கே முதல் கால பூஜையும் நடந்துச்சு. அங்கேயும் கூட்டமாக தாங்க இருந்தது. ஸோ வெளியே இருந்தே ஜூம் பண்ணி நம்ம சிவனையும் பார்த்தாச்சு. நான் வச்சுட்டேன். அம்மனுக்கு பூஜையை முடிச்சுட்டு குண்டம்ல வச்சிருக்கிற விறகுலையும் தீ பத்தியாச்சுங்க. இப்போ அம்மன் தேரில் ஊர்வலம் போகிறதுக்காக ரெடி ஆகிட்டாங்க. ஸோ எல்லாருமே விநாயகருக்கு பூஜையை போட்டுட்டு தீர்த்த குடம் எல்லாத்தையும் எடுத்துட்டு ஊர்வலமாக கிளம்பலாம். Saya
பக்கத்துல இங்கே வந்துட்டேன். நான் இப்பதானே வந்தேன். நான் உன்னை அப்பா இல்ல. நான் புள்ள பச வைக்கிறப்ப நாங்க வரல. நான் இப்பதான் இந்த கோயிலுக்கு வந்தேன். நான் இப்பதான் இந்த புள்ள உடம்புல வந்தேன். நான் இப்பதான் பாடுவேன். ஆமா. என்ன அப்ப அது புக்கு பாரு. நல்லா தெரியும். தேர் வரைக்கும் இருக்கும்.
அப்படியே கீழாலேயே சுத்துக்கு ரொம்ப மேலே நீ சாப்பிட்டியா? வாங்கிட்டேன், சாப்பிட போறேன். அதுக்குள்ள எடுத்துட்டு போயிடலான்னு வந்தேன். ஸோ எல்லாருமே சேர்ந்து தீர்த்த குடம், பால் குடம், முளைப்பாரின்னு எல்லாத்தையுமே அழகா ஊர்வலமாக எடுத்துட்டு வந்து அம்மன் கிட்ட ஒப்படைச்சாச்சுங்க. தீர்த்த அபிஷேகத்தையும் பால் அபிஷேகத்தையும் அழகா கண்ணில் பார்த்தாச்சு. இந்த ஒரு விஷயத்த நான் சொல்லி ஆகணும். இந்த டே நைட்டு நிறைய பேர் என்கிட்ட வந்து நீங்கள் தானே யூடியூப்ல வீடியோஸ் எல்லாம் போடுறீங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகா என்கிட்ட இன்ட்ராக்ட் ஆகிக்கிட்டாங்க. எனக்குமே ரொம்ப ஆசையாக இருந்துச்சுங்க. இன்னொரு விஷயம், இந்த தீக்கிட்ட வரும்போது அவ்வளோ அனல் அடிக்குதுங்க. நம்மளால கிட்ட 2 நிமிஷம் கூட நிற்க முடியலை. ஆனால் இந்த குண்டம் நிர்வாகத்தில் இருக்கிற எல்லாருமே அந்த ஃபுல் நைட்டுமே தீக்கிட்டேயே நின்று விறகெல்லாம் எடுத்து போட்டு வேலை பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும். ஸோ அடுத்து 2 மணிக்கு மேலே மயான காட்டுக்கு போகணுங்க. அதாவது சுடுகாட்டில் போய் ஒரு பூஜை பண்ணுவாங்க. தீர்த்த ஊர்வலத்திலேயே இவ்வளோ பேர் சாமி ஆடி இருக்காங்க அப்படின்னா மயான காட்டுக்கு போகும்போது இன்னும் நிறையா பேர் பயங்கரமாக ஆடுவாங்க. ஸோ அது எல்லாமே பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆன் பண்ணிடுங்க. கண்டிப்பாக நம்ம சேனலில் அடுத்து போஸ்ட் பண்ண போகிற வீடியோ மயான காட்டோட வீடியோ தாங்க. ஸோ கண்டிப்பாக அதையும் நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க.